அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு எம்பிபிஎஸ் அப்டேட் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பார் பிடிஎஸ் மாணவர்களுக்கு. ஸோ நிறைய எம்பிபிஎஸ் பற்றி சொல்லிட்டே இருக்கிறோம். பட் பிடிஎஸ்க்கு நிறைய பேர் பெருசாக எக்ஸ்ப்ளோரும் கொடுக்கல. பட் ஆனால் என்னுடைய டார்கெட் வந்து பிடிஎஸ் மட்டும்தான் சார் அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒருவேளை என்னோட ஆடியன்ஸில் இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் மட்டுமே பார்க்குற மாணவராக இருந்தால் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. ஸ்கிப் த வீடியோ. இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் பிடிஎஸ்ல இருக்கிறார், அவர் தேடிட்டு இருக்காருன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேபி மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பிடிஎஸ் அட்மிஷன் ரைட். சார் எவ்வளவு சீட்ஸ் வேகன்சி இன் எம்சிசி வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரி நார்மலாக நம்ம எப்போதுமே ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ அடிஷ்னலாக கொஞ்சம் பிடிஎஸ்க்கு நிறைய மாணவர்களை கர்நாடகா வரைக்குமே அனுப்புகிறோம். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது எங்களுடைய தோராயமான கணக்கு மினிமம் எம்சிசி கீழே ஒரு 300 மாணவர்களாவது சீட்டு வேக்கண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சில கல்லூரியுடைய தகவலை வச்சு தான் இதை நம்ம பரிமாறுறோம். நிறைய மாணவர்கள் எப்படி சார் இது இம்பாக்ட் கிரியேட் ஆனிச்சு, நிறைய மாணவர்கள் ஏன் சார் பிடிஎஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு ஃபீஸ் பிரச்சனை கிடையாது. பட் எம்பிபிஎஸ் காசப்பட்டு திரும்ப பிடிஎஸ் போனாங்க. அதுலேயும் அதனுடைய கட் ஆஃப் மார்க் வந்து எம்பிபிஎஸோட ஒரு மார்க்கோட நின்றதுனால சரி எம்பிபிஎஸ் இல்லைன்னா பிடிஎஸ் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்கள் இருந்தனாலையும் திரும்ப அடுத்த ரவுண்டில் எப்படியா எம்பிபிஎஸ் போகணும் அப்படின்ற டார்கெட்னாலையும் விர்ச்சுவல் வேகன்சி அண்ட் ரியல் வேகன்சி ரெண்டையும் ஆட் பண்ணி எம்சிசி கீழே ஒரு 300 சீட் வேக்கண்ட், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே கிட்டத்தட்ட ஒரு 19 டென்டல் காலேஜஸ், 19 டென்டல் காலேஜஸ், ஒரு 3 கவர்மெண்ட் காலேஜஸ், இது எல்லாத்தையும் மொத்தம் சேர்த்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ளஸில் ஒரு 500 சீட் வரைக்குமே வேக்கன்ட் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு 500, அதில் ஒரு 300, கர்நாடகாவில் ஒரு 200 சீட்டும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு 100 சீட்டும், கிட்டத்தட்ட ஒரு 1000 சீட்ஸ் கண்டிப்பாக ரியல் வேக்கன்சியாவோ இல்லை விர்ச்சுவல் வேக்கன்சியாவோ வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஸோ எதிர்பார்ப்புன்றது இது மாறலாம். நம்மளுடைய கணக்கு எப்பவும் தப்பாகாதுன்னு நம்புகிறேன். ஸோ அதனால இந்த அளவுக்கு வேக்கன்சி கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பிடிஎஸ் தேடுறீங்க. பிடிஎஸ் தேடும் போது எந்தெந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியில் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி வரப்போகுது. அதில் தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள் என்ன மாதிரி இருந்தாலும் வர சொல்லுங்கள். தாராளமாக நான் சீட் வாங்கி கொடுக்க ரெடி. தெலுங்கு மைனாரிட்டிலாம் ஈவன் கிறிஸ்டின் மைனாரிட்டி இருந்தாலும் சொல்லுங்கள், இது வாங்கலாம். ஸோ சீட்ஸ் இல்லைன்றது கிடையாது பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். டீம்டு யூனிவர்சிட்டிலேயே நிறைய காலேஜஸ் ஒரு 5 lakhsக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய மாணவர்கள் என்னன்னா பெரிய விஷயம், கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்கிடணும், ஒரு 2.5 lakhல வாங்கணும், எப்படி இருந்தாலும் காலேஜுக்கு போகும்போது 5 லட்சம் செலவு பண்ணுறாங்க. அதே 5 லட்சத்துக்கு சிமிலராக ஒரு காலேஜில் நான் சீட் வாங்கி கொடுத்துட்டா ஸோ அவள் தானே பெட்டர் இல்லையா? அதுதானே கைடன்ஸ், அதானே சப்போர்ட், அதானே டெக்னிக்கல் சப்போர்ட். நமக்கு ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு நோக்கத்தில் மட்டுமே இருக்கிறோம். மற்ற இருக்கிற ஆப்ஷன் கண்ணுக்கே தெரியறது இல்லை, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ சீட்ஸ் இருக்கு பிடிஎஸ்ல அவ்வளோ சீட்ஸ் கொண்டு கிடக்கு. பட் செகண்ட் ரவுண்டில் வாங்கினா மட்டும்தான் உண்டு. தேர்ட் ரவுண்டில் இது எல்லாமே ரியலாக மாறிடும். சிறுமை அகெயின் சைட்டு வேக்கன்சி வரவே வராது. லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் ரீசனபிள் கம்மியாக, செகண்ட் ரவுண்டில் ஹைக்கு போயிட்டு தேர்ட் ரவுண்டில் எங்கேயுமே தமிழ்நாடு மாநிலத்தில் சீட்டே பிடிஎஸ் இல்லாமல் வரைக்கும் போணுச்சு. சரிங்களா? பட் இந்த வருஷம் செகண்ட் ரவுண்டில் இருக்கிறதுனால நிறைய பிடிஎஸ் மாணவர்களை, ஒருவேளை ஃபினான்ஷியல் கேப்பபிள் இருக்கிற மாணவர்களை நாங்களே எம்பிபிஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வேக்கன்சி கிரியேட் பண்ணி ஒரு இன்பேலன்ஸான வேக்கன்சி கிரியேட் பண்ணால் தான் நம்மளால் அட்மிஷன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிடிஎஸ் வேணுன்றவங்க கிரியேட் ஆகலாம். இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் ஒரு 140 மார்க் தான் இருக்கிறேன், 130 மார்க் தான் இருக்கிறேன், 120 மார்க் தான் இருக்கிறேன், தாராளமாக என்ஆர்ஐ கேட்டகரி ட்ரை பண்ணலாம். பிடிஎஸ்ல என்ஆர்ஐ கேட்டகரி தமிழ்நாட்டில் சவிதாவில் மட்டும்தான் ஒரே ஒரு சீட்டு. பட் கர்நாடகாவில் நிறைய காலேஜ், ஈவன் மல்லாரெட்டிலையும் கூட பிடிஎஸ் டென்டல் காலேஜஸ்ல என்ஆர்ஐ சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாமே ஒரு 5 to 6 lakh ரேஞ்ச் தான். பட்ஜெட் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. சரிங்களா? இங்க எல்லா மாணவர்களுமே ஒரு பிடிஎஸ் படிக்கணும் முடிவு பண்ணிட்டாலே ஒரு 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணி படிக்க ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான வழிமுறைகளும் ப்ராப்பரான கைட்லைன் மட்டும்தான் கிடைக்கல. பட் வேற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தேடாம போனது தான் ரொம்ப கடினம். எனக்கு வந்து மாணவர்கள் எத்தனையோ மாணவர்கள் 300+ 250+ வந்தாங்களே. பட் எல்லாம் எப்போ வந்தாங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் முடிஞ்ச பிறகு வந்தாங்க. சரிங்களா? ரிசல்ட்லாம் பார்த்துட்டு நம்மளே பார்ப்போங்க என்னங்க பெருசு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் அப்படி கிடையாதுங்க. வெறும் சாய்ஸ் ஃபில் பண்றது மட்டும் கிடையாது. நம்மளோட வாய்ப்புகள் வேற எங்கே இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்காமலோ பார்க்காமலோ இருக்கிறது தான் தவறுன்னு சொல்லுவேன். எனிவே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினைக்கிறது, அதிக வேகன்சி பிடிஎஸ்ல தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டால கண்டிப்பாக வரும். இது இல்லாமல் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாலையும், ஆல் இண்டியா கோட்டான்ற கவர்மெண்ட் காலேஜோட சீட்ஸ் வேகன்சி இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிலே வி எக்ஸ்பெக்ட் இன் சவுத் இந்தியா ஆல்மோஸ்ட் 300 சீட்ஸ் கண்டிப்பாக வரும். இதே ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணி கூட நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ சீட்ஸ் வேகன்சி இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. வி வாண்ட் டு மைக்ரேட். இன்னொரு இடத்துக்கு போய் டாக்டர் படிப்பதை எக்காரணத்தை கூட தவிர்க்காதீங்க. சரிங்களா? எங்கேயாவது சீட்டு வாங்கிடணுன்ற மாதிரி முயற்சி பண்ணுங்க. பட் நிறைய மாணவர்கள் எம்பிபிஎஸ்லேருந்து தான் பிடிஎஸ்க்கு வராங்க. பிடிஎஸ்ன்றது நல்ல ஒரு டாக்டர் லெவல் ப்ரோக்ராம் தான். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் மெரிதாக யாருக்கும்
டிமாண்ட் கிரியேட் ஆகலாலும் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கிற இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற அத்தனை மாணவர்கள் டாக்டர் ஆகிறாங்க. ஸோ வேக்கன்சிஸ் அதிகமாக வர போகிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிளியராக வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வேக்கன்சி வந்து நானே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை இந்த இதுக்கு வந்து நான் இந்த மார்க் தான் இருக்கிறேன், சீட்டு வேணும், இல்லை ஃபர்தராக உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறேங்க சார், எப்படியாவது என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிடுங்க அப்படின்னு எதிர்பார்க்குற பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு நேரில் வந்து பாருங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு சக்ஸஸ் ரேட்டை வாங்கிடலாம். இப்போ எப்படி இருந்தாலும் வாங்கிடுவாங்க. நமக்கு ரொம்ப நிறைய கன்வீனியன்ட்டான வேலை, ரொம்ப வருஷ காலமாக பார்த்துட்டு இருக்கிற வேலை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த வேகன்சி லிஸ்ட்லாம் அப்டேட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.